ஆண்டவர் TMX முறுக்கு கம்பிகளின் அரசன். வணக்கம். இது மனிதா மனிதா சார். வணக்கம் சார். வணக்கம்ங்க. வணக்கம் சார். கூட்டணி பேச்சுவார்த்தையை தொடங்குங்கள், உடனடியாக பேச்சுவார்த்தைக்கு ஒரு குழு அமைத்து காங்கிரஸ் கட்சி எங்களோட பேசுங்க அப்படின்னு மேலிடம் மீண்டும் வலியுறுத்தி இருக்கிறது. நேற்று டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரிஸோட ராகுல், மல்லிகார்ஜுன கார்கே 2 பேரும் கலந்து ஆலோசித்தார்கள். அதற்கு பிறகு செய்தியாளர்கள் சந்திப்புல கூட சோடங்கர், இதுக்கு இன்சார்ஜா இருக்கக்கூடியவர், அந்த குழுவுக்கு, காங்கிரஸ் குழுவுக்கு தலைவராக இருக்கிறவர், சீக்கிரத்துல பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படிங்கிறத வலியுறுத்துகிறார். திமுக சைட்ல இருந்தும் 22ஆம் தேதியிலிருந்து கூட்டணி கட்சிகளோடு பேச்சுவார்த்தை நடத்துவோம் அப்படின்றதுக்கான சர்க்குலர் போட்டிருக்கிறாங்க, ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்திருக்கிறாங்க. அதுக்கு என்ன பொருள்? காங்கிரஸ் இப்ப ஏன் இதை வலியுறுத்தணுங்கிற ஒரு கேள்வி. காங்கிரஸினுடைய பிரஷருக்காக திமுக ஈல்ட் ஆகுதா அப்படிங்கிறது இன்னொரு கேள்வி. நீங்க எப்படி பாக்குறீங்க அதை? காங்கிரஸ் சரி, டிஎம்கேயும் சரி, அண்ணாமலை பிஜேபி பத்தி ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. எனக்கு இப்பயே தொகுதி கொடுத்தா தானே நான் 2 மாசமாவது அங்கே வேலை பார்க்க முடியும். லாஸ்ட் மினிட்ல நீங்க ஏதாவது ஒரு தொகுதி எனக்கு கொடுத்தா நான் எப்படி வேலை பார்க்க முடியும் கேட்டது நியாயமான கேள்வியாக தான் எனக்கு படுது அவங்க கட்சிக்குள்ள. அதே இதை நம்ம இங்கேயும் சொல்லலாம். இவங்க ஒரு கூட்டணி சீக்கிரமா போட்டுட்டு இன்னென்ன கட்சிகளுக்கு இந்தந்த தொகுதின்னு சொல்லிட்டா அந்தந்த கட்சிகள் தங்களுடைய வேட்பாளர் தயார் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படிங்கிறது ஒரு நோக்கம், ஒரு பார்வை. இன்னொன்று என்னன்னா, காங்கிரஸ் இது ஒரு ப்ரெஷர் டாக்டிக்கா பயன்படுத்த முயற்சி பண்ணலாம். அதாவது கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்திட்டு அங்க உள்ள மைனாரிட்டியுடைய கருத்து பலம் பெற்று விட்டதென்றால், இல்லை எங்களுக்கு நீங்கள் கொடுக்குற சீட்டு பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மேலிடத்துல போய் அங்கே என்ன இவங்க 25 சீட்டுக்கே தள்ளாடுறாங்க, அங்கே 60 சீட்டு கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காரு தாவேக்கா. ஏன்னா அவர் தாவேக்கா ஏறக்குறைய வள்ளலார் மனநிலைக்கு போயிட்டார். கடை விரித்தேன் கொள்வார் இல்லை அப்படின்னு சொல்லி உட்காந்துக்கிட்டு இருக்காரு அவர். அதனால இப்போ அவங்களுக்கு டக்குன்னு இவங்களை கூப்பிடுறதுக்கு வசதியாக இருக்கும். அப்போ அந்த ப்ரெஷர் பாயிண்ட்டை பயன்படுத்தலான்னு காங்கிரஸில் சில பேர் சிந்திக்கலாம். அதனால சீக்கிரமாக நீங்கள் பேச்சுவார்த்தை ஆரம்பிங்கன்னு சொல்லலாம். திமுக இவங்க சொல்றதுக்கு உடனடியாக ஈல்டு பண்ணிட்டோம்னு சொல்லி இருக்கக்கூடாதுங்கிறதுனால இவங்க சொல்லி 2 வாரம் கழிச்சு 22ஆம் தேதி அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கிறோன்னு. இவங்க சொல்லாமலே கூட இந்த மாதம் இறுதிக்குள்ள இந்த பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா திமுகவுக்கு என்ன, ஏப்ரல் 1st வீக் எலெக்ஷன்னா மார்ச் லாஸ்ட் வீக்லேயே கூட்டணி பேச்சுவார்த்தை ஆரம்பிப்பாங்க. அது பிப்ரவரி எண்ட்லேயே ஆரம்பிச்சிருவாங்க. பட் காங்கிரஸுக்கு ஒரு ப்ரௌனி பாயிண்ட் மாதிரி தான். நாங்கள் சொன்னோம் அதனால இவங்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு இப்போ சொல்லிக்கலாம். அவ்வளோதான். ஆனா சீக்கிரம் இருக்கணும். 2 மாசத்துக்கு முன்னாடியே வேலை செய்யறதுக்கான தொகுதி ஐடென்டிபிகேஷனோட எனக்கு எல்லாம் வேணும் அப்படின்னு எல்லாம் அண்ணாமலை கேட்கிறாருன்னு சொல்றீங்க. காங்கிரஸுக்கும் அது வசதியாக இருக்கும்னு சொல்றீங்க. எல்லாருக்குமே அது வசதியாக இருக்கும் அப்படிங்கிறது உங்களுடைய பார்வையாக இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு புரிதல் வருது. ஆனா எந்த கூட்டணியும் பெரும்பாலும் தேர்தல்கள்ல வேட்புமனு தாக்கல் செய்யற பீரியடுக்கு பிறகுதான், அந்த பீரியட் வந்ததுக்கு பிறகுதான் கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்றாங்க. தொகுதிகளே சில சமயங்கள்ல ஒதுக்கீடு செய்யறாங்க. அதெல்லாம் ஸ்வீப் பண்ணிட்டு போன வரலாறும் இருக்கு. அதனால இது கட்சிக்காக வேலை செய்யறதுங்கிறது ஏற்கனவே ஃபீல்டுல வேலை செஞ்சுட்டு இருக்கணும் தானே. நபரை அனௌன்ஸ் பண்ணதுக்கு பிறகுதான் நாங்க வேலை செய்ய ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்வது எப்படி சரியா இருக்க முடியும்? நான் வேலை பார்த்த மேற்கு வங்கத்துல சிபிஎம் தேர்தல் அனௌன்ஸ் பண்ண உடனே, இத்தனாம் தேதி தேர்தல்னு சொன்ன உடனே அனௌன்ஸ் பண்ண அடுத்த நாள் அவனுடைய கேண்டிடேட்ஸை ஃபுல் லிஸ்ட்டை கொடுத்துருவாங்க. நான் பார்த்தேன். அதனால இப்படியும் சொல்லலாம், அப்படியும் சொல்லலாம். லாஸ்ட் மினிட் வரைக்கும் இழுபறி தாங்க நீங்க சொல்றது. லாஸ்ட் மினிட் வரைக்கும் கேண்டிடேட்டை டிசைட் பண்ணாம இருக்குதுங்கிறது ஒரு இழுபறி தான். இப்பயே நான் உங்களுக்கு இன்னொன்னு சொல்றேன். இதே காங்கிரஸ்ல இருந்து ரிக்வஸ்ட் பண்ணுவாங்க, சீக்கிரமா தொகுதி ஒதுக்காங்கன்னு ரகசியமா போய் சொல்லுவாங்க திமுக. நீங்க இப்பயே சொன்னீங்கன்னா ஒவ்வொரு தொகுதிக்கும் 10 பேர் நிப்பாங்க, எங்களுக்கு தலைவலின்னு இப்பயே சில பேர் போய் சொல்லுவாங்க. காங்கிரஸோடைய ஹிஸ்டரி தமிழ்நாட்டில் அப்படி இருக்கு. திமுகவிலையும் சரி, எல்லா கட்சியிலையும் சரி, ஒரு தொகுதிக்கு 4-5 பேர் மன்றாடுவாங்க. ஆனா பிரச்சனை என்னன்னா, திமுகவில் இது கட்சி தொண்டர்கள் அதிகமாக உள்ள ஒரு கட்சி. தொண்டர்களின் அடிப்படையில் தேர்தல் வேலைகள் நடக்கும். காங்கிரஸுக்கு தொண்டர்கள் தேர்தல் வேலை செய்யறதுக்கு அப்படிப்பட்ட தொண்டர்கள் கிடையாது தமிழ்நாட்டில்.
அப்ப எல்லா கேண்டிடேட் என்ன யோசிப்பாங்க, நம்மளா செலவழிக்க போறோம், நம்மளா தொண்டர்களை கூட்ட போறோம், கூட்டுற வேண்டியது திமுக தான் கூட்டுறாங்க, இப்ப நம்ம கேண்டிடேட் கொடுக்க வேண்டியதான்னு சொல்லி 10 பேர் போட்டி போட்டா 10 பேர் மல்லு கட்டுவாங்க அந்த தொகுதிக்கு. அதுல 7 பேர் வந்து அதுக்கப்புறம் கட்சிக்கு விரோத நடவடிக்கைகளில் தேர்தல் சமயத்தில் ஈடுபடுவாங்க, சீட்டு கிடைக்கலன்னு. இதெல்லாம் வழக்கமா பாக்குற காட்சி தான். ஆனா இன்னைக்கு வந்து அவங்க ஒரு வேட்புமனு தாக்கல் செய்யறதுக்கு கடைசி நாள் அன்னைக்கு கடைசி மணி நேரத்துல தான் மயிலாடுதுறை தொகுதியில இந்த சுதா, இப்போ எம்பியா இருக்கிறவங்க சுதா 2024 தாக்கல் செய்தாங்க அவங்க வேட்புமனுவை. பிரவீன் சக்கரவர்த்தி போட்ட தடைகளை தாண்டி அவங்க வந்து சேர்வதற்கு அவ்வளவு காலம் ஆச்சு சார். அது எல்லா இடத்துலயும் 1 or 2 கான்ஸ்டிட்யூன்சிஸ் அது மாதிரி ஆகும். இங்க மட்டும் இல்ல, காங்கிரஸ் மட்டும் இல்ல. இப்ப நயினா நாகேந்திரன் என்ன பண்ணாரு, நமக்கு திருநெல்வேலியில் கொடுக்க மாட்டாங்கன்னு ஒரு பயம் வந்தது. அவர் முதல்ல வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டார். பிஜேபின்னு இல்ல, ஒரு வேட்பாளராக வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டார். அப்ப பிஜேபிக்கு வேற வழி இல்லாம இவருக்கு கொடுக்கணுங்கிற சிச்சுவேஷனை கிரியேட் பண்ணிட்டாரு. லாஸ்ட் டைம் அதான் நடந்தது. ஸோ எல்லா கட்சியிலும் இது மாதிரி வந்து உள்கட்சி போட்டிகள், பொறாமைகள் இதெல்லாம் இருக்கும். அந்த பெரிய மனதோட தூத்துக்குடியில வேற அவருக்கு சீட் கொடுத்தாங்க. அப்போ ஆமா கொடுத்தாங்க. அது ரொம்ப பெரிய மனசுதான். கண்டிப்பா தோக்கடிச்சிடலாம்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. பட் அந்த ஆட்டிடியூட் இருக்குல்ல சார், கொள்கை கூட்டணின்னு அந்த கூட்டணியை சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்க இருந்து வெளியில போய் இன்னொரு கட்சியோட போறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அங்க 50 சீட் தருவாங்க, 60 சீட் தருவாங்கன்னு சொல்லி இங்க பார்கெயின் பண்றதுங்கிறது உண்மையிலேயே அந்த கட்சி எவ்வளவு தூரம் கொள்கையோட இருக்கிறாங்க இந்த கூட்டணிக்குள்ள அப்படிங்கிற கேள்வியை எழுப்பாதா? அது போக இப்ப பிரசன்ட் சீனரியோல இந்தியா கூட்டணி டெல்லியில இருக்கக்கூடிய சூழல்ல அதை பற்றியும் நம்ம பேச வேண்டியது இருக்கு. அந்த சூழல்ல திமுகவினுடைய பேக்கிங் அல்லது திமுகவினுடைய எம்பி சப்போர்ட் அவங்களுக்கு தேவை இல்லையா? இந்த அரிச்சுவடியான கணக்குகள் கூட தெரியாமலா முட்டாள்தனமாக இந்த சில பேர் காங்கிரஸ் கட்சியில இந்த மாதிரி பேசுவாங்க. அதாவது இது காங்கிரஸ் மேலிடத்தை பொறுத்த மட்டும் இது ஒரு ப்ரெஷர் பாயிண்ட்டை யூஸ் பண்ணி கூட கொஞ்சம் சீட்டு வாங்குறதுக்கு கீழே உள்ளவங்க முயற்சி பண்ணுறாங்கன்னா அதை தடுக்க மாட்டாங்க. அந்த கீழே உள்ளவங்களுடைய முயற்சி அதிக சீட்டு வர்றதுக்கு என்ன ஆதாயம் கிடைக்கிறதுக்கு வந்து ரிசல்ட் வரும்னு அதை தடுக்க மாட்டாங்க. ஆனால் இவங்க கீழே உள்ளவங்க சரி இங்கே கிடைக்கல, இவ்வளோதான் கொடுக்குறாங்க, நாங்கள் அங்கே போகிறோன்னு சொன்னால் அதை அனுமதிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதில் உறுதியாக இருப்பாங்க காங்கிரஸ் மேலிடம். ஏன்னா இன்னைக்கு கையில் இருக்கிற கலாக்காய் வந்து நாளைக்கு கிடக்க போகிற பலாக்காயோட பெட்டர். ஆனால் கையில் இருக்கதே பலாக்காய், நாளைக்கு கிடக்க போகிறது கலாக்காயம் கூட இருக்கலாம். அதனால நிச்சயமா அந்த பக்கம் போகிறதுக்கு காங்கிரஸ் மேலிடம் அனுமதிக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு அனைத்திந்திய அளவில் பிஜேபி எதிர்ப்பதற்கு காங்கிரஸுக்கு அரணாக இது எந்த விதமான டிமாண்டும் இல்லாம நிபந்தனையற்ற ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கிறது திமுக தான். மம்தா பானர்ஜி வந்து ஒன் ஸ்டெப் ஃபார்வர்ட் 2 ஸ்டெப்ஸ் பேக்வர்டு தான் அவங்க வந்து. அதை எல்லாரும் பார்த்துருக்கோம். நம்ம 2024 மட்டும் 2024 இருந்து தொடங்கிய உறவும் இல்லை. அது 2019 ராகுல் காந்தியை பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக டிக்ளேர் பண்ணினது திமுக தான், ஸ்டாலின் தான். ஆமா, அதனால அந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஹை லெவல்ல என்ன இருக்குங்கிறதுனுடைய ஹிண்டாகத்தான் திமுக காங்கிரஸ் தொகுதி பங்கீடு குறித்து விரைவில் முடிவெடுக்கப்படும் அப்படின்னு கனிமொழி எம்பி சொல்றாங்களா அப்படிங்கிறது. கனிமொழி எம்பி வந்து இந்த உறவு தற்போது சுமூகமாக இருக்கிறது சொல்லியிருக்கேன். இந்த உறவு தற்போது சுமூகமாக இருக்கிறது சொல்லியிருக்கேன். எல்லாருமே ஜாக்கிரதையா தான் வார்த்தையை பயன்படுத்துறாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, கனிமொழி வந்து இந்த உறவு தொடர்ந்து தான் விரும்புறாங்க. அதே சமயம் she is issuing a statement very clearly, don't take us for granted. அங்க உள்ள அதிருப்தியாளர்களுக்கு அந்த மெசேஜ் போகுது. திமுக காங்கிரஸ் தொகுதி பங்கீடு குறித்து 2 கட்சிகளின் தலைமையும் பேசி நல்ல முடிவை மேற்கொள்ளும். தற்போது வரை திமுக காங்கிரஸ் கூட்டணி சுமூகமாகவே உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து this is a indirect call to the dissenters in Congress. அனாவசியமா விளையாடாதீங்க, நல்லா போய்கிட்டு இருக்கத நீங்க ஏதாவது கோளாறு பண்ணிட்டு இருக்காதீங்க அப்படின்னு திமுக வந்து சொல்லுதுன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அது அந்த கட்சி சொல்லத்தான் இவ்வளவு ப்ரோவோக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, பேசாமலே உட்காந்துருப்பாங்களா திமுக தன் பங்குக்கு வந்து சொல்ல வேண்டியதை சொல்லணும். ரெண்டு பக்கமும் மேலிடம் வந்து இதை பத்தி எதுவும் பேசாம இருக்காங்க. ஸ்டாலினும் பேசல, ராகுலும் பேசல. திமுகவுக்கு காங்கிரசின் தயவு எவ்வளவு தூரம் தேவைப்படும் இன்றையுள்ள சூழ்நிலைன்னு பார்த்தா, காங்கிரசுக்குத்தான் திமுகவின் தயவு அதிகமாக தேவைப்படுகிறது. ஆல் இண்டியா லெவல் மிக அதிகமாக தேவைப்படுது, சந்தேகமே கிடையாது.
அப்படி இருக்கும்போது அவங்க வந்து ஒரு சீரியல் டெசிஷன் எடுப்பாங்களா, நம்ம விஜய் கூட போவோம் அப்படின்னு மேலிடத்துல? ஐ டோன்ட் திங்க் ஸோ. சார் பிரின்சிபிள்டு ஸ்டாண்டுன்னு ஒன்று எடுத்துட்டா அதுக்கப்புறம் என்னால உங்களுக்கு கெயினா உங்களால எனக்கு கெயினான்னு நம்ம பார்க்கறதே வந்து சரியாக இருக்காது சார். ஐ டோன்ட் அக்ரி வித் யூ. பிரின்சிபல் ஸ்டாண்டில் நான் வந்து என்னைய தியாகம் பண்ணிட்டு இருக்க மாட்டேன். பிரின்சிபல் ஸ்டாண்டில் எனக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கணும்னு தான் ஆசைப்படுவேன். அதனால காங்கிரஸ் வந்து தனக்கு வந்து நல்ல ஒரு ரெப்ரசன்டேஷன் வேணும்னு ஆசைப்பட்டா அதில் எந்த தப்பும் கிடையாது. ஆனால் இப்போ இருக்கிற 25 அவங்களுக்கு ஜாஸ்தி தான். இதுதான் உண்மை. பட் அது அது எந்த மனிதனும் தனக்கான ஷேர் போதுமானதுங்கிற முடிவுக்கு வரமாட்டான்ல. ஆமா. அது கட்சிகளுக்கும் பொருந்தும். நீங்க எவ்வளவு ஆமா. கொடுத்தாலும், நீங்க 50 கொடுத்தாலும் 55 வேணும், 60 வேணும் அப்படின்னு கேட்கத்தான் செய்யும். பட் ஒர்க்கபிள் சொல்யூஷன் அப்படிங்கிறது எங்கேயோ இடையில தானே இருக்க முடியும். ஆமா, இப்போ லாஸ்ட் டைம் வந்து 10 சீட் கொடுத்தாங்களா இவங்களுக்கு பார்லிமெண்ட்ல? 9 10 காங்கிரஸுக்கு கொடுத்தாங்க. அங்க சேர்த்து 10 வேணா இருக்கலாம் சார். காங்கிரஸோட பேர்ல அப்ப அதை சேர்த்து முதல்ல 9 தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு இடம் இருக்கு. ராகுல் காந்தி ஸ்டாலின்ட்ட பேசினாரு, கூட ஒண்ணு கொடுத்தாரு. அப்படிப்பட்ட அட்ஜஸ்ட்மெண்ட் தான் இங்க நடக்குமே ஒழிய மற்றபடி எதுவும் டயமெட்ரிக்கல் ஆப்போசிட்டா எந்த டெசிஷன் எடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் காங்கிரஸ் மேலிடம். ஏன்னா இங்கேயும் வந்து சிதம்பரம் ரொம்ப ஸ்டடியா இருக்காரு. சிதம்பரம் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் ஆல் இண்டியா லெவல் லீடர் காங்கிரஸ்ல வந்து. அவர் ரொம்ப ஸ்டடியா இருக்காரு இந்த கூட்டணி தொடரணுங்கிறதுல. அவருக்கு தெரியும் இங்க என்ன நடந்துகிட்டு இருக்குங்கிறது தெரியும். எல்லாருக்குமே அவங்கவுங்களுக்குன்னு ஒரு வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் பாலிடிக்ஸ்ல வந்து. சிதம்பரத்துக்கு அடுத்து ஒரு ராஜ்யசபா மெம்பர் வேணும். அதுக்கு யார் பெஸ்ட் பெட்டு? நிச்சயமா தாவேக்கா கிடையாது. அதனால கொள்கை ரீதியாகவும் இவங்க கூட நம்ம உடன்பட்டு இருக்கோம். தன்னுடைய தனிப்பட்ட அரசியல் வாழ்வின் சிறத்தன்மைக்கும் இந்த திமுக கூட்டணிங்கிறத பெஸ்ட் பெட்டு. அதனால அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு. செல்வ பிறந்தது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு. இவங்கள டிசென்டர்ஸ் யாருங்க? இவர் இருக்காரு, மாணிக் தாக்கூர் இருக்காரு, அதுக்கப்புறம் இவர் பிரவீன் சக்கரவர்த்தி இருக்காரு. இவங்க ரெண்டும் காங்கிரஸ் சேர்ந்தவங்க. காங்கிரஸ்ல இல்லாத வேலுச்சாமி பேசுறாரு. இதுல வந்து ஒரு முக்கியமான இடம் வந்து இந்த பின்னணியில அன்புமணி ராமதாஸ் சொன்ன கருத்தை பொருத்தி பார்க்கணுமா வேண்டாமா, அது என்ன, அதற்கு பின்ன பின்னணி அப்படிங்கிறது ஒரு முக்கியமான இடத்துல வந்து நிறுத்துது சார். திமுகவை கூட்டணி கட்சிகளை வீழ்த்தும் அப்படின்னு அன்புமணி பேசுறாரு. சட்டப்பேரவை தேர்தலில் திமுகவை அதிருப்தியில இருக்கக்கூடிய அதனுடைய கூட்டணி கட்சிகளை வீழ்த்தி விடும் அப்படின்னு பேசுறாரு. இது ஒருவேளை அந்த மாதிரி எண்ணம் இல்லாத கூட்டணி கட்சிகளுக்கும் அப்படி ஒண்ணு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி கொளுத்தி போடுற வேலையா? இல்ல இது கொளுத்தி போடுற வேலை. ஆனா கொளுத்த முடியாது, புதுசான போயிடும். அப்படியெல்லாம் ஆமா, இவங்க விடுதலை சிறுத்தைகளோ அல்லது கம்யூனிஸ்ட் கட்சிகளோ வந்து இவங்க சொல்றதை கேட்டுட்டு ஆட மாட்டாங்க, சந்தேகமே இல்லையா சார். விசிக அண்ட் சிபிஐ சிபிஎம் இவங்க பேச்சை கேட்டு ஆட மாட்டாங்கன்னு சொல்ற நம்ம பொலிட்டிக்கலா நேர் எதிராக அரசியல் களத்திலிருந்தே அப்புறப்படுத்தப்பட வேண்டியவர்கள் ராகுல் காந்தியும் காங்கிரஸ் கட்சியும் நேற்று கூட பிஜேபி ஸ்போக்ஸ் பர்சன் பேசுறாரு. அப்படி இருக்கக்கூடிய காங்கிரஸ் வந்து கூட்டணியை விட்டு வெளியில போகும்னு நம்ம பேசிட்டு இருக்கிறோமே. நான் அப்படி நினைக்கல, கூட்டணி விட்டு வெளியில போவாங்கன்னு நினைக்கல. ஒரு ப்ரெஷர் பாயிண்டா யூஸ் பண்ணலான்னு பாக்குறாங்க. இந்த ப்ரெஷர் பாயிண்டா யூஸ் பண்றது வந்து யாரு முதல்ல கண்ணை சிமிட்டுறாங்கன்னு சொல்றாங்கல்ல ஆங்கிலத்துல, அது மாதிரி அவங்க எதிர்பார்க்குறாங்க திமுக வந்து கண்ணை சிமிட்டிடணும். அந்த கனிமொழி வந்து சரியான பதில் சொல்லிட்டார். தேர்தல் இது வந்து தொகுதி பங்கீடு வந்து தலைவர்கள் மத்தியில் சுமூகமாக பேசி முடிக்கப்படும். இப்பொழுது வரை காங்கிரஸ் திமுக உறவு சுமூகமாகவே இருக்கிறது அப்படின்னு ரொம்ப சரியா சொல்லிட்டாங்க. அதனால இவங்க பதில் சொல்லிட்டாங்க, திமுக ரொம்ப எங்களை பிடிச்சி இது பண்ணாதீங்க, இழுக்காதீங்க. இதுல திமுக மேல கூட்டணி கட்சிகள் அதிருப்தியிலேயே இருந்தா கூட தேர்தலில் வந்து தோற்கடிப்பாங்கன்னு பேசுறதுக்கான தைரியம் எங்க இருந்து சார் வருது? ஒண்ணு அந்த கட்சிகளை பற்றியே புரிந்து கொள்ளாத தன்மையில பேசுறாங்களா? இல்ல, இதெல்லாம் தேர்தல் சமயத்துல பேசுற எதையுமே நம்ம எதுக்குங்க சீரியஸா எடுத்துக்கணும்? அன்புமணி தன்னுடைய ஆசையெல்லாம் வெளிப்படுத்துறாரு, அவ்வளவுதான். இப்ப கூட்டணி கட்சிகளுக்குள்ள கருத்து வேறுபாடு இருக்குன்னு சொல்லி வைங்க. எங்க வெஸ்ட் பெங்கால்ல வந்து 2 கோஷ்டி வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அது ஒரு லா அண்ட் ஆர்டர்ல நாங்க அது ஒரு பெரிய ஜோக்கா சொல்லுவோம். 2 கோஷ்டி பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. போலீஸ் வந்து வரும் இது பண்றதுக்கு. 2 கோஷ்டி சேர்ந்து போலீஸை முதல்ல அடிச்சு நொறுக்கி விரட்டி விடுவாங்க. விரட்டி போலீஸ் அங்கிட்டு போனோம்னா 2 பேரும் இவங்க சண்டையை ஆரம்பிப்பாங்க அப்படின்னு நாங்க ஜோக் அடிப்போம் வெஸ்ட் பெங்கால்ல. அதாவது 3வது நபர் தலையீடு இருக்கக்கூடாது அப்படின்னு ரொம்ப தெளிவா இருக்காங்கன்னு. அது மாதிரி தான் இந்த விஷயத்தில் நடக்கும். அவங்களுக்குள்ள கருத்து வேடு இருந்ததுன்னா சரி,
இருந்தால் கூட்டணி கட்சிகளுக்குள்ள அது அவங்களுக்குள்ள பேசிட்டுக்கிடுவாங்க. 3வது நபர் வந்து அங்க வந்து தலைவர் எடுக்கிறதுக்கு அவங்க விட மாட்டாங்க. சந்தேகமே இல்லை. அதுக்கப்புறம் இப்போ அப்படிப்பட்ட பெரிய கருத்து வேறுபாடுகள்லாம் கொள்கை அளவுல கிடையாது. இப்ப இந்த திமுக கூட்டணியில் வந்து ரொம்ப பெரிய தைரியமா வந்து அவங்க பேச முடியும். நம்மளும் அதை பத்தி சொல்ல முடியும். கொள்கை வேறுபாடு அவங்களுக்கு ரொம்ப தீவிரமா வந்து கிடையாது. கொள்கை வேறுபாடு இல்லாத கொள்கையில் ஒருமித்த உடன்பாடு இருக்கிறதுங்கிறத உண்மை. நடைமுறையில எந்த அளவுக்கு வேகமாக செயல்பட முடியும் அப்படிங்கிறதுல திமுகவுக்கு ஒரு பார்வை இருக்கலாம், விடுதலை கட்சிகளுக்கு ஒரு பார்வை இருக்கலாம், கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு ஒரு பார்வை இருக்கலாம், காங்கிரஸுக்கு ஒரு பார்வை இருக்கலாம். ஆனா ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும்ங்கிறதுல இவங்க யாருக்காவது வேறுபாடு இருக்கா? அது நாடாளுமன்றத்தின் குரல்வளையை நிறுத்திவிடக் கூடாதுன்னு சொல்றதுல இவங்களுக்கு யாருக்காவது வேறுபாடு இருக்கா? அரசியலமைப்பு சட்டத்தின் புனிதத்தன்மை பாதுகாக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்றதுல இவங்களுக்கு இடையில ஏதாவது வேறுபாடு இருக்கா? கிடையாது. இதெல்லாம் ஃபண்டமெண்டல் இஷ்யூஸ். அதனால அவ்வளவு லேசா வந்து இந்த கூட்டணி வந்து குழப்பத்தை ஏற்படுத்திட முடியாது. அன்புமணி தேர்தலுக்கு வந்து என்னென்னமோ பேசுவாங்க. இப்ப அன்புமணி என்ன சொல்லியிருக்காரு? இந்த பாமக உடைஞ்சது காரணமே திமுக தான் இருக்காரு. சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்றாரு? அந்த ஜி.கே. மணி மாதிரி சில பேர் இருக்காங்க பாருங்க, அவங்க தான் ரொம்ப கொளுத்தி போடுறாங்க. அப்ப இதுதான் உண்மை? ஜி.கே. மணி கொளுத்தி போட்டது உண்மையா? டிஎம்கே உடைச்சது உண்மையா? என்ன உண்மை? பாமகவை டிஎம்கே வந்து உடைக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் திமுகவுக்கு இல்லை. அவங்களா உடைச்சுக்கிட்டாங்க பாமகவா. ஆனா அதுக்கும் அவர் என்ன சொல்றாரு? திமுக தான் காரணங்கிறாரு. அப்ப அடுத்து வந்து இவர் ராமதாஸ் ஐயா சொல்லவா? இந்த அதிமுக தான் காரணம், அவசர அவசரமா அன்புமணியோட இதுக்கு ஒப்பந்தம் போட்டாங்க, அவங்க தான் காரணம் அவ சொல்லவா? தேர்தலில் என்ன வேணாலும் பேசுவாங்க. இதெல்லாம் ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிட வேண்டியது. இப்ப நீங்க வெஸ்ட் பெங்கால்ல சொன்னீங்கல்ல 2 கோஷ்டி இருக்கும்போது 3வது நபரை வரவிட மாட்டாங்கன்னு. அந்த மாதிரி அப்பாவும் பையனும் சேர்ந்து வேற கட்சிகளோட போட்டியிடக்கூடிய ஒரு ஃபேக்ஷனை ஆதரிப்பாங்களா? அன்புமணியும் திமுகவும் போட்டியிடுற இடத்துல ராமதாஸ் கேண்டிடேட்டை போடல அப்படின்னா அன்புமணியும் திமுகவும் போட்டியிடுற இடத்துல திமுக தவிர அன்புமணி போட்டியிடுற இடத்துல இவர் அன்புமணி ஆதரிப்பாரா? இல்ல, 3வது ஆளை உள்ள விட மாட்டோம்னு ராமதாஸ் ஐயா அன்புமணி கேண்டிடேட் போடுற இடத்துல தான் தன் கேண்டிடேட் போட போறாரு. யார் பெரிய ஆள்னு காமிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி அப்படித்தான் அவர் போட போறாரு. சந்தேகம் சார். அப்படி போட முடியாத இடங்கள்ல அப்படி போட முடியாத இடங்கள்ல வந்து இப்ப ராமதாஸ் ஐயா வந்து எந்த கூட்டணியிலும் வந்து சேர்க்க போறது இல்லைங்க. அதனால அவர் எங்க வேணாலும் போடலாம். அவருக்கு சுதந்திரம் இருக்கு. ஆமா, சுதந்திரம் இருக்கு. அவர் எங்க வேணாலும் போடலாம். சோ என்ன சொல்ல போனா, நான் சுதந்திரமானு காமிக்கிறதுக்காக டிஎம்கே ஏடிஎம்கே 2 பேரும் போட்டி போடுற இடத்துல கூட 2 கேண்டிடேட் போடலாம். இல்ல சார், அவர் 19 சீட் நிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, இவர் 25 சீட்டுக்கு ஆள் போடுறாரு அப்படின்னு இருந்தால் இந்த 19லயும் போடுறாரு, ரைட்டு. அதுக்கப்புறம் மீறி 6 தொகுதி இருக்குல்ல, அதுல 3வது ஆளை விட மாட்டோம்னு சொல்லி அன்புமணி குரூப் வந்து இல்ல அதாவது நான் சொன்ன அனாலஜி பாருங்க. 2 வேறு குழுமங்கள் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தபோது 3வது ஆள் வந்தா 2 வேறு குழுமங்களும் ஒண்ணு சேரும். ஒண்ணு சேர்ந்து 3வது ஆளை விரட்டும். ஆனா இங்க அப்படி ஒரு குழுமம்ல 2 குழுமம் பிரிஞ்சிருக்கு. சரி, அதனால அந்த அனாலஜி இங்க பொருத்தி வராதுன்னு நினைக்கிறேன். அப்ப இதுல வந்து நீங்க திமுக அதிமுக சேர்ந்து தேவைக்காக வரட்டும்னு புரிஞ்சுக்கலாமா? திமுக அதிமுக சேர்ந்தா இல்ல, தாவேக்காவை வரட்ட மாட்டாங்க. இல்ல, தாவேக்காவை சேர்ந்து வரட்ட மாட்டாங்க, சேராம வரட்டுவாங்க. சேர்ந்து வரட்டும், சேராம. சரி சார். இப்ப உதாரணமா சசிகலா அம்மையார் வந்து கேண்டிடேட் போட போறேன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து திமுக வந்து மறைமுகமா சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க ஓபிஎஸ் வந்து ஏறக்குறைய அந்த பக்கம் என்டிஏ பக்கம் போவார்னு பேசியிருக்கு. பிரைம் மினிஸ்டர் வந்துட்டாரா? வர்ற அன்னைக்கு இவர் வந்து அங்க வந்து மேடையில் ஏறினாலும் ஏறுவார். ஆல் திஸ் இஸ் பாசிபிள். இப்போ மார்ச் 1ஆம் தேதி பிஎம் வர்றாருன்னு நினைக்கிறேன். 28ன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் 1ஆம் தேதின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இன்னும் ஓபிஎஸ் வந்து அதிகாரப்பூர்வமா ஒரு பேச்சையும் சொல்லல, வெளியில சொல்லல. இப்ப இவங்க சசிகலாவும் ஓபிஎஸும் சேர்ந்து இந்த இது அண்ணா திராவிடர் கழகமும் ஏதோ ஒரு சசிகலாவுடைய அண்ணா வந்து ஒரு இது கட்சி வச்சிருக்காரு. அந்த கட்சியுடைய கேண்டிடேட்டை வந்து நிப்பாட்டுறாங்கன்னு வைங்க. அதுல பிரிகிற முக்குலத்தூர் ஓட்டு எல்லாமே ஏடிஎம்கேவுடைய முக்குலத்தூர் ஓட்டு தான் பிரியும். அதுல சந்தேகமே கிடையாது. அப்ப அதுவும் திமுகவுக்கு சாதகமாக தான் இருக்கும். அப்ப அப்படி ஒரு பிரிவு வந்து திமுக வந்து சப்போர்ட் பண்ண தான் செய்வாங்க. அப்படி அவங்க அமைகிறத. அரசியல்ல வந்து இந்த மாதிரியான ராஜதந்திர வேலைகள் வந்து நடக்கத்தான் செய்யும். சார், ராஜதந்திர வேலைன்னா மிகப்பெரிய ராஜதந்திர வேலை ஒண்ணு இருக்கு சார். நீங்க சொன்னதுல மார்ச் 1ஆம் தேதி பிரதமர் வராரு அப்படின்னு சொல்றீங்கல்ல, அன்னைக்கு முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு பிறந்த நாள். சரி, அந்த மாதிரி ஏதாவது வந்து அவருக்கு வாழ்த்து சொல்ல போயிடுவாரா? நேர்ல போக மாட்டாரு, வாழ்த்து சொல்லுவார். நிச்சயம் நேர்ல போக வாழ்த்து சொல்லுவாரு. வாழ்த்து சொல்லிட்டாலே இங்க
புதிதாக நேற்று அரசியலுக்குள்ள வந்து இன்னைக்கு கண்ணை திறந்து சுத்து முத்தும் பார்த்துட்டு இருக்கிற ஆட்கள், நாங்க தான் சொன்னோம் பாத்தீங்களா, அவங்க 2 பேருக்கும் அன்னையில இருந்து கூட்டணி, கள்ள கூட்டணி இருக்குன்னு, அது நடந்துருச்சு பாத்தீங்களான்னு சொல்லுவாங்கல்ல. அது அரசியல் நாகரிகமே தெரியாத வெத்து வேட்டுகள் பேசுற பேச்சு. அதாவது அரசியல் நாகரிகம்ங்கிறது என்னன்னா, மம்தா பானர்ஜி சிபிஎம்ஐ ஒழித்து கட்டுவோம்னு சொல்லி நின்னாங்க. அப்படி செயல்பட்டாங்க. அவங்க வந்து வந்த 5 வருஷம் அவங்களுக்கு வேலையே சிபிஎம் ஒழிச்சு கட்டுறது தான். He succeeded in that. That is where she failed. அதாவது ஒரு நல்ல வலுவான ஒரு ஆளுங்கட்சி இருக்கும்போது பெங்காலிஸ் வந்து வலுவான எதிர்க்கட்சி வேணும்னு சொல்லுவாங்க. அப்ப சிபிஎம் இல்லாத அந்த கேப்பை வந்து பிஜேபி வந்து ஃபில்அப் பண்ணுச்சு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அது மம்தா பண்ண தப்பு. ஏன்னா சிபிஎம் வந்து அவங்களுக்கு இது மாதிரி வந்து பிலோ த பெல்ட் அடிச்சிருக்க மாட்டாங்க. மம்தா பானர்ஜியுடைய அம்மா வந்து இறந்த போது இவங்க வேட்டையாடிட்டு இருக்காங்க சிபிஎம் காடரை. அந்த நேரத்துல சிபிஎம் தலைவர்கள் மம்தா பானர்ஜி வீட்டுக்கு போய் ஆறுதல் சொன்னாங்க. இது ஒரு அரசியல் நாகரிகம், ஒரு அரசியல் பண்பாடு. இதை பத்தி கேவலமா பேசுறவங்களுக்கு அரசியலும் தெரியல, தனி மனித நாகரிகமும் தெரியல அப்படின்னு தான் அர்த்தம். இந்த முரண்பாடு எப்படி இருக்குங்கிறத பத்தி அடுத்த செய்தியில இருக்கு சார். அந்த டெல்லியில உண்டான டெவலப்மெண்ட்ஸ்ல பிஜேபி வந்து காங்கிரஸையும் ராகுலையும் அரசியல்ல இருந்தே அப்புறப்படுத்த வேண்டிய ஒரு நேரம் வந்து விட்டது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அந்த அவைக்குள் தீங்கிழைக்கக்கூடிய வாய்ப்பு அப்படின்னு இப்ப குற்றச்சாட்டு வச்சாங்கல்ல காங்கிரஸ் எம்பிக்கள் மேல, அந்த எதிர்கட்சி எம்பிக்கள் மேலேயும் கடுமையான நடவடிக்கை வேணும்னு பிஜேபி பெண் எம்பிக்கள் வந்து பெட்டிஷன் கொடுக்கறாங்க. இந்த டிசைன் எல்லாம் எதை நோக்கி போகுது அப்படின்னு பாக்குறீங்க? ஓம் பிர்லா தன் மேல இப்படி ஒரு பதவி நீக்க தீர்மானத்துக்கு மனு வந்த உடனே அவரு கொஞ்சம் ஸ்டெப் டவுன் பண்ணிட்டு, மற்றவர்கள் தான் நேற்று அவையை நடத்தினார்கள், அவையில் பட்ஜெட் மீதான விவாதம் தொடங்கி ஒழுங்காக நடந்தது அப்படின்னு செய்திகள்ல பார்க்க முடியுது. என்ன நடக்குது? இல்ல, ஓம் பிர்லாவோட பெருந்தன்மையெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. அந்த மாதிரி ஒரு நம்பிக்கையில தீர்மானம் அவர் தலைமை தான் கூடாதுன்னு சொல்லி மரபு மட்டும் இல்ல, சட்டமே இருக்கு. அந்த நம்பிக்கை ஆமா, சட்டமே இருக்கு அதுக்கு. அதனால இதுல உடனடியாக அவருடைய பெருந்தன்மை அதெல்லாம் பேசுறதுக்கு ஒண்ணும் கிடையாது சார். அந்த மனுவின் மீது, அந்த பிரேரணையின் மீது விவாதம் நடக்கும் போதுதானே அவர் தலைமை தாங்க கூடாது. ஆமா ஆமா, அதுக்கு முன்னாடி 2 நாள் முன்னாடி வந்துட்டாரு. இப்ப எத்தனை என்னை கலைய போகுது? 2 நாள் முன்னாடி வந்தோடனே இவர் உலகத்திலேயே மகிழ்ச்சிறந்த பார்லிமெண்டேரியன் செய்ய சொல்றீங்களா? அவர் ஏற்கனவே ட்ரபிள்ல இருக்காரு. அப்ப இவர் உட்கார்ந்து இருக்கும் போது இப்ப அதே கேள்விகள், நம்பிக்கையில்லா தீர்மானத்துக்கு முன்னாடி அதே கேள்விகள் இவர்களுக்கு எழுப்பப்பட முடியுமே? நம்பிக்கையில்லா தீர்மானம் விவாதத்துக்கு முன்னாடி என்ன சொன்னீங்க, எதுக்காக வேண்டி பிரைம் மினிஸ்டர் மேல அட்டாக் ஆக போகுதுன்னு சொல்லி எந்த ஆதாரத்தில் சொன்னீங்கன்னு இப்ப கேட்கக்கூடாதுன்னு ஏதாவது இருக்கா? கேட்ட இவருக்கு என்ன பதில் இருக்கு? அதுக்கு பயந்துகிட்டு கூட இவர் வந்து ஸ்டெப் டவுன் பண்ணிருக்கலாம். அதனால இதுல அவருடைய பெருந்தன்மை, இவர் அவையை நடத்துற லட்சணத்தை பார்க்கும்போது இவர்கிட்ட என்னங்க பெருந்தன்மை இருக்கு? இவர்கிட்ட என்ன நியூட்ரலிட்டி? அவர் பெருந்தன்மை ஒரு பக்கம், அவர் இருந்தா நாங்க நடத்தவே விட மாட்டோம்னு இவங்க அப்போசிஷன் உறுதியாக இருந்தா அதன் காரணமாகவும் இந்த அரேஞ்ச்மெண்ட் கவர்மெண்ட் போயிருந்திருக்கலாம். அப்படி அவங்க உறுதியா இருந்தா அதுல எந்த தப்புமே கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் அவையை நடத்தினாருன்னா அதுல என்ன இது நியாயம் கிடைக்கும்? அதனால அவங்க அப்படிப்பட்ட உறுதியோடு இருப்பாங்க. இன்னொன்னு, பெண் எம்பிக்கள் இது எல்லாமே வந்து இன்னைக்கு இப்போ ஓம் பிர்லா கீழே இறங்குறது, பெண் எம்பிக்கள் வந்து பிஜேபி பெண் எம்பிக்கள் வந்து பிராது கொடுக்கறது, இது எல்லாத்துக்குமே அடிப்படை என்னன்னா, பிரைம் மினிஸ்டர் ஓடி போயிட்டார் சபைக்கு வராம. அதை திசை திருப்புறதுக்கு தான் இத்தனையும் நடக்குது. இப்ப ராகுல் காந்தி அரசியலை விட்டு அப்புறப்படுத்துங்க, காங்கிரஸ் வந்து பார்லிமெண்ட்டை விட்டு அப்புறப்படுத்துங்க, இது இவங்க ரொம்ப கண்ணியம் இல்லாம நடந்துகிட்டார்கள் காங்கிரஸ்காரர்கள், சபையின் கண்ணியத்தை மேன்மையை காத்ததற்கு சபாநாயகருக்கு நன்றி அப்படின்னு சொல்றது அத்தனை டிராமாவும் அந்த பேச்சு வரவிடாம வைக்கணுங்கிறதுக்காகத்தான், வேற எதுக்காகவும் கிடையாது. ஒரு பிரைம் மினிஸ்டர் வந்து இவர் சொன்னாரா, எங்க இருந்து கண்டுபிடிச்சார் ஓம் பிர்லா? சொன்னாரா 4 பெண் எம்பிக்கள் உங்களை அட்டாக் பண்ண போறாங்க, அதனால நீங்க வர வேண்டாம்னாரா. உடனே பிரைம் மினிஸ்டர் அதை ஏத்துக்கிட்டு சரி நான் வரல அப்படின்னு சொல்லிட்டாரா. எத்தனை இன்சிடென்ட்ல, இது மாதிரிப்பட்ட இன்சிடென்ட்ல வந்து there is a threat to your lifeன்னு சொன்ன போது ராஜீவ்காந்தி அந்த இடத்துக்கு போயிருக்காரு. பார்லிமெண்ட்டை விடுங்க, பப்ளிக் பிளேஸ் எத்தனை இடத்துக்கு போயிருக்காரு. இந்திரா காந்தி கிட்ட வந்து ஐபி வந்து இது கொடுத்தாங்க, உங்களுடைய பர்சனல் செக்யூரிட்டில இருந்து 6 சர்தார்களை நீக்கி விடுங்கள், உங்கள் உயிருக்கு ஆபத்து வரும் இது இருக்கிறது, பாசிபிலிட்டி இருக்குன்னு சொன்ன போது ஃபைல்ல அந்த அம்மா எழுதுனாங்க, if I remove them, how do I say that I am an Indian prime minister? அவங்க இந்தியாவுக்கு சொந்தமானவங்க, என்னுடைய மெய்க்காவலர்கள், அவங்களை எப்படி நான் நீக்க முடியும் அப்படின்னு சொன்ன வீராங்கனை இந்த நாட்டுடைய பிரதம மந்திரியா இருந்தாங்க. அந்த நாட்டில் தான் இன்னைக்கு ஒரு பிரதம மந்திரி வந்து 4 பொம்பளைங்க வந்து என்னை வந்து அட்டாக் பண்ணிடுவாங்க பெண் எம்பிக்கள் அப்படின்னு சொல்லி பயந்து போயிட்டாராம். பிர்லா இவர் ஸ்பீக்கர் சொன்ன உடனே ஸ்பீக்கருக்கு எங்க இருந்து அவங்க அட்டாக் பண்ணுவாங்கன்னு இன்ஃபர்மேஷன் போச்சு. அப்படி வந்தாலும் அந்த அட்டாக் வந்து சமாளிக்கிறதுக்கு இவங்ககிட்ட வந்து சாமர்த்தியம் இல்லையா? எத்தனை எம்பி வச்சிருக்காங்க?
420 எம்பி வேணும், 522 பேர்ல 400 378 இருந்த போது அந்நேரம் அப்போசிஷன் லீடர்னு ஒருத்தர் கிடையாது. ஏன்னா அப்போசிஷன் லீடருக்கு 1/10 ஆஃப் தி மெம்பர்ஷிப் வந்து இருக்கணும் அந்த பார்ட்டிக்கு. அது வந்து அவங்ககிட்ட இல்ல, எதிர்கட்சியில. அந்நேரம் வந்து நம்பிக்கையில்லா தீர்மானம் ஏதோ ஒன்று நிறைவேற்றணும்னு சொல்லி வந்தபோது பார்லிமெண்ட்ல வந்து 2 மணி நேரமும் என்னமோ டைம் கொடுக்குறேன்னு சொல்லி ஸ்பீக்கர் சொன்னபோது ஜவஹர்லால் நேரு சொன்னாரு, நாங்க எங்களுடைய நேரத்தை குறைச்சிக்கிறோம், அவங்களுக்கு அதிக நேரம் கொடுங்க. அவங்க என்ன சொல்ல விரும்புறாங்களோ அதை சொல்றதுக்கான சமயமும் சந்தர்ப்பமும் அளிக்கப்பட வேண்டும். அவர் ஜனநாயகவாதியா? அவரை பத்தி தூசி எழுப்பிக்கிட்டு இருக்காங்க, இவங்க ஜனநாயகவாதிகளா? இந்த சூழல்ல அந்த இந்திய சந்தைக்கு அமெரிக்க வேளாண் பொருட்கள் வருது. அதுல பல விஷயங்களுக்கு வரி இல்லாமல் இந்தியா இறக்குமதி செய்கிறது. சில பிரிவுகளுக்கு, சில பொருட்களுக்கு வரி விதிக்குது அப்படின்னு வெள்ளை மாளிகையில அறிக்கை வெளியிட்டு இருக்கிறாங்க சார். என்ன அக்ரிமெண்ட்ங்கிற மாதிரியான விஷயங்கள் தொடர்பாக நம்ம அமெரிக்கா சொல்லி தான் கேட்க வேண்டியது இருக்கு. இவங்க சொல்றதன் மேல முழு நம்பிக்கை வரமாட்டேங்குது அப்படின்ற மாதிரி ஒரு சூழல் இருக்குது.